නිශාන් ජයවර්ධන මහතා මහජන ආරක්ෂක සහ පාර්ලිමේන්තු කටයුතු අමාත්‍යතුමාගෙන් ඇසීමට ගරු වෛද්‍ය රාමනාදන් අර්චුනා මහතා සෞඛ්‍ය සහ ජනමාධ්‍ය අමාත්‍යතුමාගෙන් ඇසීමට ප්‍රශ්න අහනවා සභාව නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ගරු කතානායකතුමනි සෞඛ්‍ය හා ජනමාධ්‍ය ඇමතුමා වෙනුවෙන් මම ඒ පිළිතුර ලබා දෙනවා. එක කළමනාකරණ සේවා අධ්‍යක්ෂ ජෙනරාල්ගේ 2025 1/27 දින ඇති ලිපිය අනුව සෞඛ්‍ය අමාත්‍යාංශය යටතේ පවතින සියලුම රෝහල් සහ සෞඛ්‍ය ආයතනවල සේවයේ නියුතු ස්ථිර පත්වීම් ලද අනුමත කාර්ය මණ්ඩලයට ඇතුළත් නොවූ සේවකයන් සම්බන්ධව තොරතුරු ලබා ගන්නා ලද අවස්ථාවේදී යාපනයේ ශික්ෂණ රෝහල තුල ස්වේච්ඡා පදනම මත සේවය කරන සේවකයන් පිරිසක් සිටින බවට තොරතුරු ලැබී ඇත. வணக்கம் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களே. இதுவரை எங்களுடைய பிரதி அமைச்சர், சுகாதார பிரதி அமைச்சர், ஒரு நல்ல மனிதர். அவர் என்னுடைய முதலாவது கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரை கேட்பதற்கு. ஆனால் முதலாவது கேள்வி, யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரான டாக்டர் சத்தியமூர்த்தி தங்கமுத்து கடந்த 3 வருடங்களில் அரசாங்கத் துறையில் 170 பேரை தொழிலுக்கு அமர்த்தியுள்ளார் என்பதை தாங்கள் அறிவீர்களா என்று கேட்டிருக்கிறேன். அதுக்குரிய பதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தொழில் அமைச்சரும் மற்றும் தொழில்துறை தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்ட போது அதிலே இது தொடர்பாக யாழ்ப்பாணம் மட்டுமல்ல இலங்கை முழுவதுமாக வேலை செய்த சகல வைத்தியசாலையினுடைய பணியாளர்கள் தொடர்பாக தாங்கள் ஒரு இதொன்றை அதாவது தாங்கள் ஒரு ஆரம்ப விசாரணை ஒன்றை ஏற்படுத்திய போது யாழ் போதனா வைத்தியசாலையில் அவ்வாறு அரசாங்கத்தால் பணிக்கமர்த்தப்படாத ஊழியர்கள் அங்கே இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதான் அவருடைய முதலாவது கூற்று. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆம், அரசாங்கத்தால் பணிக்கமர்த்தாமல் அங்கே அவர்கள் பணிக்கமர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். විමසීමේදී යාපනයේ ශික්ෂණ රෝහලේ ස්වේච්ඡාවෙන් මාස 3ක් කාලයක් සේවය කිරීම සඳහා අදාළ පුද්ගලයන්ට 2021 වර්ෂයේ එවකට රෝහලේ නියෝජ්‍ය අධ්‍යක්ෂ විසින් අවස්ථාව ලබා දී ඇති බවට වාර්තා විය. அதே நேரம் அவரே ஏற்றுக்கொள்கிறார். 2021ஆம் ஆண்டு அங்கே இருக்கின்ற வைத்தியசாலை அதிகாரி, அதாவது கட்டுப்பாட்டு அதிகாரியால் நியோஜ என்று வருகிறது, கட்டுப்பாட்டு அதிகாரியால் அதனுடைய விளக்கம் வைத்தியசாலை பொறுப்பதிகாரி என்று தான் நான் நினைக்கிறேன். பொறுப்பதிகாரியால் 2021ஆம் ஆண்டு அவர்களுக்கு 3 மாத சேவை அடிப்படையிலே சேவை வழங்கப்பட்டுள்ளது என்பதை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். කාල සීමාවේදී වෛද්‍ය සත්‍යමූර්ති තංගමුත්තු මහතා වෛද්‍ය වෘත්තිකයන් සඳහා වූ විදේශ පුහුණුවේ නියැලී සිටි ඇත. அப்போது அவர் சொல்லுகிறார், அந்த நேரத்திலே நான் 2வது கேள்வியை கேட்டிருக்கிறேன். இந்த ஊழியர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாவுக்கு குறைவான தொகை அவர்களின் 3 மாத காலத்தின் போது ஆக கூடுதலாக 5 மாத காலத்துக்கு மாத்திரமே செலுத்தப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், ஆம், வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர்களை வேலைக்கு அமர்த்தி இருப்பதையும் அது தொடர்பாக தாங்கள் அறிவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். ඉලක්කම් 2 මෙම ස්වේච්ඡා සේවකයන් සේවා මුරකමයක් යටතේ දිනකට පැය කිහිපයක් සඳහා සේවයට වාර්තා කර ඇති අතර ඔවුන්ට සුජු රෝගී සත්කාර සේවයෙන් පරිබාහිර කාර්යයන් වල නියුක්ත වන ලෙසට උපදෙස් ලබා දීම සිදු කරලා තියෙනවා. அப்போது அவர் இந்த 2வது கேள்விக்குரிய பதிலையும் சொல்லுகிறார். ஆம், அவர்கள் அந்த மனத்தியாளங்கள் ஒரு சில மனத்தியாளங்களுக்கு அந்த வைத்தியசாலையிலே அங்கே வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தான் அறிவேன் என்பதையும் 2வது கேள்விக்கு ஆம் என்று சொல்லியிருக்கிறார். 3வது என்னுடைய கேள்வி, இவ்வாறான தொழில் நடைமுறைகள் இலங்கையின் தொழில் சட்டங்களை மீறியுள்ளன என்பதை அவர் அறிவாரா என்று கேட்கிறேன். அவ்வாறு தொழில் கொடுக்கும்போது EPF ETF கொடுக்க வேண்டும், அவர்களுடைய சம்பளம் கொடுக்க வேண்டும், தொழில்முறை சட்டங்களை மீறி இருக்கிறது என்பதை அறிவாரா என்று கேட்கிறேன். ரோமிலாக்கம் 3 මෙම සේවය නිශ්චිතව ස්වේච්ඡා සේවයක් වන බැවින් කම්කරු නීති උල්ලංඝනය වීමක් සිදු වී නොමැත. அவர் சொல்லுகிறார் என்றால் இது அரசாங்க சேவை அல்ல என்பதையும்
இவை ஒரு தொண்டர் சேவை என்பதைத்தான் தாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அதுக்குரிய சம்பளம் தொடர்பாக இந்த கருத்தையும் தெரிவிக்காமல் விட்டிருக்கிறார். அந்த மூன்றாவது கேள்வி, இவ்வாறான தொழில் நடைமுறைகள் இலங்கையின் தொழில் சட்டங்களை மீறியுள்ளது என்பதை அவர் அறிவாரா என்பது கேட்டதுக்குரிய பதிலை அவர் பிழையாக தந்திருக்கிறார். බොහොම ඉලක්කම් 1 මෙම සේවකයන් රාජ්‍යාංශය සඳහා පත් කිරීමක් සිදු කර නොමැති අතර ඔවුන් ස්වේච්ඡාවෙන් සේවයේ නිරත වන අතර එමගින් පුහුණුව ලබා ගැනීමට අපේක්ෂා කර ඇත. ஆகவே ஆவண்ணா பகுதியிலே முதலாவது கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த ஊழியர்கள் அரசாங்கத்துறைக்கு நியமிக்கப்பட்ட அடிப்படையினை தாங்கள் விளங்கப்படுத்த முடியாமா என்று அவர் சொல்கிறார். இவர்கள் அரசாங்க தொழிலுக்கு அமர்த்தப்படவில்லை, அவர்கள் சுயாதீனமாக தொண்டர் அடிப்படையிலே அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இவர் இங்கே முதலாவது பகுதியில் சொல்லுகிறார். රෝමිලක්කම් 2 රෝහල තුලින් පුහුණුව ලබා ගැනීමේ අපේක්ෂාවෙන් පැමිණෙන ස්වේච්ඡා සේවක පිරිසක් පමණි. රෝම ඉලක්කම් இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த ஊழியர்களின் தற்போதைய தொழில் நிலைமை என்ன என்று கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்லுகிறார், இவர்கள் சுகாதார தொண்டர்களாக சேவை அடிப்படையிலே மாத்திரம் வேலைகிறார்கள் ஒழிய பணத்திற்காக அமர்த்தப்படவில்லை என்று சொல்லுகிறார். සෞඛ්‍ය ජනමාධ්‍යාංශයේ හදිසි වැටලීම් අංශය මගින් පැමිණිලි විභාග කිරීම සිදුවන අතර මෙම කරුණ සම්බන්ධයෙන් එවැනි පැමිණිල්ලක් මෙතෙක් ලැබී නොමැති බව දන්වා ඇත. மூன்றாவது அவருடைய கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்னர் எழுத்திலான ஒரு முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டும் டாக்டர் தங்கமுத்துவுக்கு எதிராக இதுவரையில் அவ்விதமான நடவடிக்கைகளும் ஏன் எடுக்கப்படவில்லை என்பதை அவர் அறிவிப்பாரான்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், அவ்வாறான இந்த ஒரு முறைப்பாடும் வழங்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த முறைப்பாடு என்னால் அவர்களுக்கு நேரடியாக கொண்டே அவர்களிடமிருந்து கையிலிருந்து வேண்டி சுகாதார அமைச்சருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த முறைப்பாடு இல்லை என்று சொல்லுகிறார். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. கரு கதாநாயகத்துமா எனது முதலாவது கேள்வி, யாழ் போதனா வைத்தியசாலையிலே 2021 தொடக்கம் 2024 வரைக்கும் தங்களிடம் அவர்கள் முறைப்பாடு செய்யும் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அவர்கள் அங்கே வேலை செய்து 170 பணியாளர்கள் அவர்களை திட்டமிட்ட ரீதியில் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பாக வழக்கொன்றும் பதியப்பட்டிருக்கிறது, தொடர்பாக தங்களிடம் தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது. முதலாவது கேள்வி, தங்களால் அவர்களுடைய புது நியமனம் ஒன்று வழங்கப்படும் போது அந்த நியமனத்துக்கு அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக தாங்கள் என்னிடமும் அவர்களிடமும் நேரடியாக கூறியிருந்தீர்கள். அண்மைய தினம் பார்க்கும்போது அங்கே தாங்கள் ஒரு பெயர் பட்டியல் ஒன்றை எடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே வேலை கொடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்களும் என்னிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறீர்கள். தங்களால் அவர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்த ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட முடியுமா என்பது முதலாவது கேள்வி. මම හිතන්නේ අපි ඒ සේවකයන් ආවා කොළඹ ඇවිල්ලා සෞඛ්‍ය මන්ත්‍රාංශයේදී අපිව හමු වුණා. ඔබතුමාත් ඒ මොහොතේ හිටියා. ඔවුන් අපි දැන් නීතිමය තත්ත්වයන් ටික තමයි මම කිව්වේ. නමුත් ඔවුන්ගේ ප්‍රායෝගිකව ගත්තාම ඔවුන් දැඩි දුෂ්කරතාවයට පත් වෙලා තියෙනවා සහ වරින් වර ඔවුන්ට බොහෝ අය පොරොන්දු දීලා තියෙනවා ඔවුන් ස්ථිර කරන බවට. ඒක නිසා තමයි අපි මේ 2025 ජනවාරි මාසයේ ඔවුන්ගේ සියලු දෙනාගේ නම් ලයිස්තුව ලබා ගත්තා. ඒ වගේම අපි ඊට පස්සේ කාලයකදී ඔවුන්ගේ කැටගරි එක සම්බන්ධ සේවකයන් බඳවා ගැනීම ලංකාවේ සිද්ධ වෙලා නැහැ. එසේ බඳවා ගැනීමේදී යම් ප්‍රමුඛතාවයක් දෙන බව අපි ඔවුන්ට ලිඛිත පොරොන්දුවක් දීලා තියෙනවා. அப்போ சொல்லுகிறார் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த தொழிலாளர்களுடைய ஒரு பகுதியினர் தங்களை சுகாதார அமைச்சிலே சந்தித்திருந்தார்கள். என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் அவர்களுடன் வந்திருந்து எங்களை சந்தித்திருந்தீர்கள். அதன் போது நாங்கள் அவர்களுடைய பிரச்சனையை கேட்டிருந்தோம். இவர்களுடைய தொழில் மட்டுமல்ல, இவர்களுக்கு மேலதிகமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. முக்கியமாக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவரை பெர்மனன்ட் ஆக்குறோம் என்று இதற்கு முதல் இருந்த காலப்பகுதியிலிருந்து இதற்கு முதல் இருந்த காலப்பகுதியிலிருந்து வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவ்வாறான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே தாங்கள் அவற்றை நிறைவேற்ற முடியாது. ஆனால் இவர்களுடைய தராதரத்திலே இருக்கின்ற வைத்திய
உதவியாளர்களை 2025ஆம் ஆண்டிலே தாங்கள் உள்வாங்குவதற்காக முடிவெடுத்திருக்கிறோம். அதற்காக இவர்களுடைய பெயர் பட்டியல் ஒன்றை ஜனவரி மாதம் தாங்கள் எடுத்திருக்கிறோம். பெரும்பாலும் இவர்களுக்கு நாங்கள் அந்த முன்னுரிமை அளிப்பதற்கு ட்ரை பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். அரசாங்கம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்றை கொடுக்காமல் இலங்கையில் இந்த ஜாழ்ப்பாணம் அல்ல பேராதனை வைத்தியசாலையிலே 3 வருடங்கள் நான் வேலை செய்தேன். எந்த வைத்தியசாலையும் அரசாங்கம் ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்காமல் ஒருபோதுமே ஒரு நியமனம் ஒன்றை கொடுக்க முடியாது. இவர்களுடைய தொழிலின் அடிப்படையிலே இவர்கள் 3 வருடம் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அமர்த்தப்பட்ட அந்த வேலைக்குரிய காலத்துடைய புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள். தங்களால் அவர்களுடைய அந்த 3 வருட காலப்பகுதிக்குரிய மொத்தம் 36 மாத அந்த வேலைக்குரிய பணத்தை வெல்ஃபேர் சொசைட்டி அல்லது நோயாளர் நலம்புரி சங்கத்தினூடாக தாங்கள் அந்த 3 வருட காலப்பகுதிக்குரிய பணத்தை அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். சம்பளம் கொடுக்கவில்லை. பெற்றுக்கொள்ள முடியுமா? கொடுக்க முடியுமா? ඇත්තටම මම අර පැහැදිලි කරපු විදිහට ඔවුන් ස්වේච්ඡා පදනමෙන් වැඩ කරපු විදිහට තමයි ලිඛිතව නීතිය අනුව ලේඛනගත වෙලා තියෙන්නේ. ඇත්තටම මේ ප්‍රශ්නේ යාපනයේ ශික්ෂණ රෝහලේ විතරක් නෙවෙයි අපේ අනිකුත් සියලු පළාත්වලත් තියෙන උතුරු පළාත නැගෙනහිර පළාත් සහ අනිකුත් රෝහල් වල. නමුත් මේ වගේ මහා පරිමාණයෙන් ස්වේච්ඡා සේවකයන් බඳවා ගැනීමක් හා රඳවා ගැනීමක් වෙන කිසිම රෝහලක සිදු වෙලා නැහැ. ඒක නිසා තමයි මේකේ තියෙන සුවිශේෂත්වය තියෙන්නේ. ඇත්තටම පඩි ගෙවලා තියෙන්නේ අපේ සීමාවෙන් පරිබාහිරව අපි දන්න විදිහට මොකක් හරි NGO එකකින් හරි මොකක් හරි එහෙම දෙයක් වෙන්න ඇති. කොහොම වුණත් අපි අනාගතයේදී උන්ට රැකියා අවස්ථාවලදී අපි ප්‍රමුඛත්වය දුන්නත් ඒ පසුගිය වැටුප ලබා දීමේ නීතිමය ක්‍රමවේදයක් නැහැ. அப்போது அவர் சொல்லுகிறார், இந்த தொழிலாளர்கள் ஒரு உதவி அடிப்படையிலே தான் இந்த வைத்தியசாலையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு பெரிய அளவிலே எந்த வைத்தியசாலையிலுமே 170 தொழிலாளர்கள் இதுவரைக்கும் தாங்கள் ஒருபோதுமே பார்க்கவில்லை இவ்வாறாக வேலைக்கு அமர்த்தி இருப்பதை. இவர்கள் ஏதாவது ஒரு NGO ஒன்றுக்களாக காசு கொடுப்பதற்காக என்ற அடிப்படையில் தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் கடிதங்கள் இருக்கிறது. தாங்கள் ஒரு இலவசமாக வேலை செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கடிதங்கள் வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களின் அடிப்படையிலே அவர்கள் இலவசமாக வேலை செய்தபடியால் எங்களால் அவர்களுக்கு அந்த வேலை செய்த காலத்துக்குரிய பணத்தை மீண்டும் வேண்டி கொடுக்க முடியாது என்று கூறுகிறார்.